சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் ஏன் வினோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இவ்வளவு தூரம் பழகுனதுக்கு அப்புறம் கல்யாணம் வேணான்னு சொல்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஊர் உலகத்துல இப்படி ஒரு மாமியாரை பார்க்க முடியாது. மருமகளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அத போய் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கியே. ரொம்ப தான் திமிரு உனக்கு. உன் தலையில நீயே மண்ணள்ளி கொட்டிக்கிறியே. உன்னெல்லாம் என்னத்த பண்றது? ஏய் வாங்கடி போலாம். அவங்க எல்லாரும் திட்டாங்க. ஆனா பாத்தீங்களா உங்க அண்ணி பதில் பேச முடியாம எவ்வளவு அமைதியா போறா. பார்க்கவே எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இனி வீட்டுக்குள்ள போனா உங்க அம்மா வேற திட்டுவாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை வேற பார்க்கணும். இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷத்துல என் முகம் பூரிச்சு போயிடுங்க. சரி சரி வா கிளம்பலாம். எதுக்கு மட்டனு? அதான் அங்க பாருங்க ஒரு ஆடு முழுசா உள்ள போகுதே. உங்க அம்மா அவளை வச்சு பிரியாணியே போட போறாங்க. வாங்க அது போய் பார்க்கலாம். அட வாங்கண்ணா. அத்தை, இனிமே நீ எதுவும் பேச வேண்டாமா? உன் மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன். நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கேட்காம என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டேல்ல. அப்படி என்ன நாங்க உனக்கு கெடுதல் பண்ணிட்டோம்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே யோசிச்சு யோசிச்சு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண. கடைசியில என்ன ஏமாத்திட்டேல்ல. அப்படிதான் கேளுங்க. அப்பதான் காதுக்கு கேட்க இனிமையா இருக்கும். அண்ணி, வாசு அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவரு பசங்க கிட்ட எவ்வளவு உரிமையா நடந்துக்கிட்டாரு. அவரை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவரு நிலைமைய கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? வளர்த்த கடாவே மாறல பாயுதா. பார்க்கவே நல்லா இருக்கே. உங்க எல்லார் கோவமும் நியாயமானதுதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா நீங்க என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கலனாலும் அத கேட்கலாம்ல. ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் அடம் பிடிச்சு என்ன சம்மதிக்கவே வச்சீங்க. அப்பவும் நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வராமலாம் இல்லையே. முதல்ல கோயில்ல கல்யாணம்னு சொன்னீங்க, அதுக்கு நான் சம்மதம் சொன்னேன். திரும்பவும் நீங்க மண்டபம்னு சொன்னீங்க, அதுக்கும் நான் சம்மதம் தானே சொன்னேன். ஆனா என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? எல்லாரும் முன்னாடியும் என் தாலியை கழட்ட வச்சு என்ன அவமானப்படுத்தினீங்க. அப்பவும் நான் பதில் பேசாம அமைதியா தானே இருந்தேன். மனமேடைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சீங்க, அப்பவும் மறுப்பு சொல்லாம நான் மேல உட்கார தானே செஞ்சேன். தாலி என் கழுத்துல ஏறப்போ பிரச்சனை வரும்னு நான் நினைச்சேன். அத்தை, அதுல என்னோட தப்பு என்ன இருக்கத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேடையில இருந்த என்ன சடங்கு பண்ணணும்னு சொல்லி கைய பிடிச்சு இழுத்துட்டு போனீங்க. அப்போ நான் எதுவும் சொல்லாம உட்கார தானே செஞ்சேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. கடைசியா என்னோட உணர்ச்சியை நான் பொணமாக்கிக்கிட்டு உயிர் இல்லாத ஒரு பொணமா மேடையில வந்து நான் உட்கார்ந்தேன்ல, உங்க எல்லாரோட ஆசைக்காக தானே. ஆனா அப்பவும் என் கழுத்துல தாலி ஏற விடாம தடங்கள் தானே வந்துச்சு. அதுக்கு நானா காரணம் சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு உயிர் போய் இந்த கல்யாணம் நின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுதுன்னு தானே அர்த்தம். இவ்ளோ பிரச்சனையை கடந்து எப்படி எப்படி இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க முடியும் சொல்லுங்க. நான் எப்படி அங்க இருக்க முடியும்? அத்தை, இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொல்லல, இந்த கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொல்லுது. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு நீ சொல்றத ஏத்துக்காது வினோ.
கல்யாணம்னா 1000 தடங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்துதான் ஆகணும். மண்டபத்துல கற்பக சொந்தக்காரங்க உன் மனசு காயப்படுற மாதிரி நடந்துகிட்டாங்க தான். நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா கற்பக அம்மாவும் வாசு தம்பியும் உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அத சொல்லு.